நீங்கள் ஒரே மாதிரியான விஷயங்களை யோசிக்காமல் தினமும் செய்கிறீங்களா? காலையில் எழுந்துடனே ஃபோன் எடுக்கிறீங்களா? டீ குடிக்காமல் நாளே ஆரம்பிக்க முடியாத மாதிரி ஃபீல் ஆகுதா? ஒரு வேலை பண்ணுற நேரத்தில் கூட யூடியூப், இன்ஸ்டாகிராம் போகிற பழக்கம் டெவலப் ஆயிடுச்சா? இது எல்லாமே நாம் ஹேபிட்ஸ்னு சொல்கிறோம். அப்படின்னா நமக்குள்ளே ஏன் இந்த மாதிரி பழக்கங்கள் டெவலப் ஆகுது? அதுக்கான சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹேபிட்ஸ்னால் என்னென்னு நாம் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நாம் செய்கிறதால நம்ம மூளை அதை ஆட்டோமேட் பண்ணிடும். அதாவது அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நாம் அதை செய்ய தொடங்குவோம். இது தான் ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம். அது நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம மூளைக்கு செய்ய வைக்கிறது யார்? பேசல் கங்லியா, நம்ம பிரெயினில் இருக்கிற மெமரி அண்ட் பேட்டர்ன் ஸ்டோரிங் ஏரியா. நீங்கள் ஒரு நாள் இரவு 11 மணி வரை நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டு தூங்கணும் போல் ஒரு பேட்டர்னை மைண்டுக்கு தேவைப்படுற மாதிரி ஃபிக்ஸ் ஆக்கிடும். நாம் நினைக்கிறத விட நம்ம நாள் முழுக்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் இது நம்மளோட ஹேபிட்ஸாக மாற்றும். அதாவது இந்த ஹேபிட்ஸ் எப்படி உருவாகுதுன்னு எப்பயாச்சும் நினச்சிருக்கீங்களா? ஒரு பழக்கம் உருவாகிறதுக்கு சைக்காலஜி 3 ஸ்டெப் ஃபார்முலா சொல்லுது. முதல்ல, ஒரு பழக்கம் ஆரம்பிக்க முன்னுக்கும் நம்ம மூளையால் சில சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நாம் அது செய்கிறதுக்கான ஆக்ஷனை எடுப்போம். அதிலிருந்து கிடைக்கிற ரிவார்ட் தான் அந்த ஹேபிட்ஸ்னு நாம் சொல்லுவோம். டோபமைன், த ஹேபிட் ஃபியூல். ஒரு ஹேபிட்டோட சக்ஸஸுக்கான டோபமைன் சொல்கிற ஒரு பிரெயின் கெமிக்கல். நீங்கள் ஒரு பழக்கத்தை பண்ணும்போது டோபமைன் ரிலீஸ் ஆகும். இது தான் ஃபீல் குட் ஃபீலிங் கொடுக்குறது. அதனால தான் ஸ்வீட் சாப்பிட்றப்போ, வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தோடனே ரீட் பண்ணுறப்போ, சாங் கேட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிறப்போ நம்ம மைண்ட் அதை மீண்டும் மீண்டும் பண்ண சொல்லுது. இது தான் அந்த லூப்பை எடிக்டிவ் ஆக்குறது. சரி, பழக்கங்கள் உருவாகுது, ஆனால் அதை மாற்ற முடியுமா? எஸ், பட் நாட் பை ரிமூவிங், ஒன்லி பை ரீப்ளேசிங். இதைத்தான் சார்ல்ஸ் டூஹிக் சொல்கிறாரு. த கோல்டன் ரூல் ஆஃப் ஹேபிட் சேஞ்ச். யூ கான்ட் எரேஸ் அ ஹேபிட், யூ கேன் ஒன்லி சேஞ்ச் த பிஹேவியர் லிங்க் டு இட். நல்ல பழக்கங்களை எப்படி உருவாக்கி கொள்வது? ஃபர்ஸ்ட், டைனி ஹேபிட்ஸை பழக்கிக்கொள்ள வேணும். பெரிய டார்கெட் வச்சா நம்ம மைண்ட் ரிஜெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், நான் நாளைக்கு முதல்ல 1 மணி நேரம் ஜிம் போகிறேன்னா ஃபெயில் ஆகலாம். ஸ்டார்ட் ஸ்மால். ஃபர்ஸ்ட் 5 minutes ஸ்ட்ரெச் அப்படின்னு யோசித்து நீங்கள் உங்கள் ரொட்டீனை மாற்றுங்க. ட்ரெக் அண்ட் ரிவார்ட். நீங்கள் ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணினீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ரிவார்ட் கொடுங்க. அது நம்ம கன்சிஸ்டன்சியை வளர்க்கும். நம்ம பழக்கங்களால் தான் நம்ம வாழ்க்கை உருவாகுது. நம்ம செயல்கள் நம்ம பழக்கங்களாக மாறுது. நம்ம பழக்கங்கள் நம்ம குணங்களாக உருவாகுது. நம்ம குணங்கள் தான் எங்களோட ஃப்யூச்சரை ஷேப் பண்ணுது. அதனால் தினமும் செய்கிற ஒவ்வொரு சின்ன ஹேபிட்டை கூட அவேர்னஸாக அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பழக்கத்தில் என்ன மாற்றம் செய்யணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.